ஆகம விதிப்படி செயல்படக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோவில் நிர்வாகம் எங்களுடைய வழக்கத்தை மாத்த மாட்டோம், எங்களுடைய வழக்கத்தை மாத்த சொல்லி நீதிபதி உத்தரவு போறதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது, தெளிவா சொல்றாங்க சார். ஏங்க, இந்து அறநிலையத்துறை என்பது கோவிலில் நடைபெறும் பூஜா வழியா இதுல வெறும் சட்டம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் இருக்கு, ஒரு டிசிஷன் இல்ல பல டிசிஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்லுது? அறநிலையத்துடைய வேலை கோயிலை பராமரிப்பது அல்ல. ஓகே, கோவில் நிர்வாகம் இல்ல, ஒரு நிமிஷம். கோவிலின் நிதி கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்வது மட்டும்தான் அவங்களுடையது. கோயிலுடைய பூஜா முறைகளில் தலையிடுவது அவர்களுடைய இது இல்லை. நான் தமிழ்நாட்டில் 45 கோயிலுக்கு தான தர்மம் பண்ணியிருக்கேன். தான தர்மம் பண்ணனா ஏதோ 5000 ரூபா 10,000 ரூபா சொல்லலை. நான் சொல்றது குறைந்தபட்சம் 10-15 லட்சத்துல ஆரம்பிச்சு ஒரு கோயிலுக்கு 2.5 கோடி 3 கோடி அந்த அளவுக்கு சுமார் 45 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு பீரியடு நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஆகம முறைகள்லாம் ஒரு இடத்துல மண்டபம் கட்டணும்னு சொன்னா, சார் ஆகமம் இதில் கமிட்டியில ஒப்புளியப்பனுக்கு ஒப்புளியப்பன் கொடுத்த 4 கிலோ தங்கம் 1.5 கோடி அப்போதைய மதிப்புல, அண்டு இன்னைக்கு 5 கோடி மதிப்பு. அது கேட்டா நம்ம பிளேட்டா வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா வச்சிருக்கோம், என்ன பண்ண போறீங்க தெரியல, அவரை கேட்கணும் இவரை கேட்கணும், ஏசியை கேட்டால் ஜேசியை கேட்கணும், ஜேசியை கேட்டால் கமிஷனரை கேட்கணும், கமிஷனர் அப்ரூவல் வாங்கி தான் நாங்கள் செப்பில் மாற்றிருக்கோம். சரி, எதுக்கு மாற்றினீங்க? தங்கத்தில் பிளேட் பண்ணி கொடுத்து போட்டு இதில் கல்வெட்டு வேற போட்டிருக்கோம், தங்கத்தை விட உலோகமான செப்பில் மாற்றிட்டாங்க சார். செப்பில் மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒரு டோனட்டை அறநிலையத்துறை செலவில்